ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு குருமா. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு நசுக்கி எடுத்துக்கணும். கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு, 2 சின்ன கேரட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி ஒரு 2, பச்சை மிளகா ஒரு 5-6, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தழை தூவி இறக்க, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானலியை வச்சுக்கலாம். வானலி சூடு ஏறினதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் வெந்துச்சான்னு சொல்லி திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 3/4 பாகம் வெந்ததும் நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குருமா நல்லா கொதித்ததும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.